சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய அழகான முகத்தை தன்னுடைய கையில் ஒரு முறையாவது பச்சை குத்தணும்னு சொல்லிட்டு சாய் பக்தர் அவர்களுக்கு ஒரு ஆசை மனசுக்குள்ளே ஏற்படுது. சாய்ராம். இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்குறவங்க தான் இந்திரா மாமி அம்மா. சாய்ராம். இவங்க சென்னை அடுத்த ஆவடியில் இருக்காங்க. இவங்க ஐயங்கார். இவங்க ஒரு தீவிரமான ஒரு பாபா பக்தர். இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, பாபாவுடைய அற்புதமான முகத்தை தன்னுடைய கையில் ஒரு முறையாவது பச்சை குத்திக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுது. பாபானாலே நம்ம அனைவருக்குமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்குள்ளே. ஏன்னா இறைவனை பாபாவை நம்ம உள்வாங்கும் பொழுது நம் மனதுக்குள்ளே அழகான ஒரு கோயில் அமைப்பில் பாபா நம் மனதுக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கார். அதே போல் பாபாவை தன்னுடைய கையில் ஒரு முறையாவது பச்சை குத்தி தினந்தோறும் அந்த பாபாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு திருமதி இந்திரா மாமி அவர்களுக்கு மனசில் ஒரு ஆசை ஏற்பட்டது. இப்போ அவங்க ஷிரடிக்கு 4வது முறை வராங்க. சாய்ராம். இந்த 4வது முறை என்னுடைய டீமில் முதல் முறையாக அவங்க பயணிக்கிறாங்க. கடந்த புதன்கிழமை அவங்க ஷிரடிக்கு பாபாவை அந்த புதன்கிழமையை இருமுறை தரிசனம் பண்ணாங்க. மறுபடியும் வேலைக்கிழமை காலையில் கக்கட ஆரத்தி பார்த்தாங்க. மறுபடியும் 2 முறை பாபாவை தரிசனம் பண்ணாங்க. அற்புதமான தரிசனத்தை பாபா கொடுத்தாரு. அவங்களும் மனநிறைவோட ரூமுக்கு வந்தாங்க. அங்கே அவங்க காலையில் உணவுகள்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமான இருந்த தருணம். அப்போ பாபா அவங்களுக்கு இந்த பச்சை குத்துறதை எப்படி ஞாபகப்படுத்தினாருன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சாய்ராம். சாய்ராம். இந்த நிலையில் திருமதி இந்திரா மாமி அவர்கள் அவங்க காலை உணவுனா முடிச்சிட்ட பிறகு எங்களுடைய ரூமுக்கு வந்தாங்க. சாய்ராம். நான் எப்போவுமே ஷிரடிக்கு போகும்பொழுது பாபாவுடைய அந்த துணி மாதாவுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவேன். அவருக்கு ஆரத்தி காட்டிட்டு உணவுகள்லாம் வச்சுட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட்றது ஒரு வழக்கமாக நான் எப்போதும் வச்சுருக்கேன். இந்த நிலையில் மாமி அவங்க நம்ம ரூமுக்கு அந்த பூஜையிலும் அவங்க கலந்துக்கினாங்க. காலையில் பூஜையிலும் அவங்க கலந்துக்கினாங்க. அப்போ பூஜை முடித்த பிறகு ஆரத்திலாம் காட்டிகிட்டு இருந்தேன். இந்த நிலையில் அந்த டைமில் என்னுடைய கையை பார்த்தாங்க. என் கையில் சேம் இதே பாபாவை தான் நானும் பாபாவுடைய 103வது மகா சமாதி அன்னைக்கு நான் பாபாவுடைய திருரூபத்தை பச்சை குத்திருந்தோம். அதை அவங்க பார்த்தாங்க. அப்போ என்னென்ன கேட்டாங்க, சாய்ராம் நீங்கள் இந்த பாபாவை பச்சை கொடுத்துருக்கீங்க, எங்கே நீங்கள் பச்சை குத்துனீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதே ஷிரடியில் தாம்மா பச்சை குத்தணுமா, 103வது மகா சமாதி அன்னைக்கு தான் பாபா பச்சை குத்துற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 சாய்ராமும் சேர்ந்து எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் ஒரு பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாண்ட நான் இந்த பதிவை சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு இந்த பாபாவை பார்க்கும்போது, என்னுடைய கையில் இருக்க பாபாவை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள என்னுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக நிறைவேறும் மாமி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு 10 மணிக்கா கடை திறப்பாங்க, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களாண்ட சொன்னேன். அவங்களும் எதிர்பார்ப்போட ஆவலாக இருந்தாங்க. சரியாக 10 மணிக்கு போகிறோம், அந்த கடை திறக்குது. அப்போது அந்த கடைக்காரண்ட போய் நாங்கள் சொல்கிறோம், என்னுடைய கையை காட்டி சேம் சாய்ராமன்னா சேம் இதே பாபா இந்த சாய்ராம் மாமிக்கு இந்திரா மாமிக்கு நீங்கள் பச்சை குத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நான் போடும்போது அவர் ஒரு 1000 வாங்கிட்டு இருந்தார். இப்போ 2000 அப்படி என்னார். அப்போ நானும் அந்த கடைக்கார சாய்ராமண்ட சொன்னேன், நம்ம ரெகுலராக நம்ம எல்லாரும் வராங்க, இங்கே தான் உங்களாண்ட பச்சை குத்துறாங்க, நீங்கள் அதே ப்ரைஸ் கொஞ்சம் வாங்கக்கூடாதா அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, 1000 கொடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1000 கொடுத்த பிறகு அவர் என்னுடைய கையில் இருக்க சேம் பாபாவை ஒரு பிரிண்ட் போட்டு முதல்ல அவங்க கையை நல்லா அந்த கெமிக்கல் போட்டு நல்லா தடவிட்டு, அதுக்கப்புறமா அந்த அச்சியை, பாபாவுடைய அச்சி, அந்த ப்ளூ கலர் அச்சி நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ப்ளூ கலர் அச்சி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா லைனிங் போட ஆரம்பித்தார். சாய்ராம். இந்த தருணம் இந்திரா மாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா பாபாவுடைய அந்த அச்சி அவங்க கையில் பட்ட உடனே அவங்க மனசில் அவங்க ஆசை நிறைவேறுற மாரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தாங்களாம். என்னென்ன சொன்னாங்க, தம்பி நான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, பாபாவுடைய அந்த அழகான முகத்தை நான் என்னுடைய கையில் பச்சை குத்தி வைக்கணும். ஏன்னா பாபா தான் எனக்கு விட்டலு, பாபா தான் எனக்கு பெருமாள், பாபா தான் எனக்கு எல்லாமே. அதனால நான் பாபாவுடைய ரூபத்தை என்னுடைய கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னென்ன சொன்னாங்க. இதன் அடிப்படையில் அந்த அம்மா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 58 வயசாகுது. இந்த நிலையிலும் அந்த பெயினெல்லாம் தாண்டி தன்னுடைய சத்குரு ஷிரடி சாய்பாபா அவங்களுடைய கையில் அமரணும், பாபாவை ஒவ்வொரு செகண்டும் அவங்க பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில் இந்த பச்சை குத்துறதை அவங்க முழு
ஆத்மார்த்த பக்தியை ஏற்றுக்கினாங்க சாய்ராம். இந்த நிலையில் தொடர்ந்து நம்ம சாய்ராம் அண்ணா வந்து அவங்களுக்கு நம்ம சொன்னபடியே பாபாவுடைய திருரூபத்தை அழகான வடிவில் பச்சை குத்திட்டு இருக்காரு. இந்த மூர்த்தி வந்து பாபாவுடைய மூர்த்தி வந்து முழுமை அடைஞ்ச பிறகு பாருங்க சாய்ராம், பாபா தத்ரூபமா நேச்சுரலா பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான மூர்த்தியா இருக்கும் சாய்ராம். நான் இந்த பச்சை குத்தும் போது கூட பெயின் வந்துடும் சாய்ராம், அதிகமான பெயின் இருக்கும். அப்போ பாபாவுடைய அந்த துணியை தான் நான் நினைப்பேன் அந்த பெயின் இருக்கும் பொழுது. ஏன்னா சில நேரத்தில் வலிகள் ஓவராக இருக்கும். இவங்களுடைய ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா 58 ஏஜ் ஆகுது. இந்த நிலையிலும் அந்த வலிகள்லாம் தாங்கி பாபாவே சரணாகதி என்று சொல்லி அவங்க வந்து பாபாவுடைய அந்த சுந்தரம் பொருந்திய அழகான ரூபத்தை வந்து தன்னுடைய கையில் பச்சை குத்தும் பொழுது உண்மையான பக்தி என்னன்னு கண்டிப்பாக இந்த அம்மா நிரூபிச்சிருக்காங்க சாய்ராம். அந்த பக்தியோட வெளிப்பாடு தான் இந்த ஏஜ்லேயும் அவங்க வந்து அதை காட்டியிருக்காங்க. அவங்களுடைய ஆசையும் நீண்ட நாள் ஆசையும் பாபா நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. சாய்ராம் அண்ணாவும் ரொம்ப ஒரு அற்புதமாக அழகாகவும் இந்த வந்து பாபாவுடைய ரூபத்தை வந்து அவர் பொறுமையாக இந்த பச்சை குத்திருக்காரு சாய்ராம். பாபாவை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பாபா கண்டிப்பாக பக்தரோட வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை பாபா வந்து உருவாக்குறாரு. ஒருத்தருக்கு முன்பாகவே அவங்க நினைக்கிறது, ஒருத்தருக்கு கொஞ்சம் காலதாமதமாக நடந்தும் பாபா நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. யாருடைய பிரார்த்தனையும் பாபா நிறைவேற்றி போகாமல் இருந்ததால் சரித்திரமே இல்லை சாய்ராம். அதே போல தான் சாய்ராம் இவங்களுடைய ஆசை வந்து பாபாவுடைய இந்த அழகான முகத்தை நம்ம ஒரு முறையாவது பச்சை குத்தி அதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு தினந்தோறும் அதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா மாமி ஆசைப்பட்ட நேரம் இந்த ஆசை வந்து இந்த முறை அவங்க ஷிரடிக்கு 4வது விஜயம் அவங்க வந்திருக்காங்க. இந்த முறை நம்ம டீம் கூட வரும்பொழுது அவங்களுடைய ஆசை நிறைவேறிக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது சாய்ராம். இந்த நிலையில் இந்திரா மாமி என்னிடம் சொன்னது என்ன தெரியுமா சாய்ராம், இந்த பாபாவுடைய அழகான ரூபத்தை பச்சை கொடுத்துறது முன்னாடி அவங்க என்னிடம் சொன்னது, பாபாவை வந்து நான் வந்து விட்டலுடைய அவதாரமாக தான் நான் பார்க்குறேன், பெருமாளை தான் பார்க்குறேன், பாண்டுரங்கரை தான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட பாண்டுரங்கரை என்னுடைய இதயத்தில் நான் எப்பவும் சுமந்துட்டு இருக்கேன். அந்த பாண்டுரங்கரை என்னுடைய கையில் வந்து நான் நல்லபடியாக அந்த பச்சை குத்தி நான் தினந்தோறும் அவரை ரசித்து பார்த்துட்டு இருக்கணும், அவருடைய ரூபத்தை நான் ரசித்து பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழகாக இந்த பாபா வந்து தன்னுடைய கையில் வந்து எவ்வளோ வழிகள் தாங்கி கூட அந்த அம்மா வந்து பச்சை குத்திட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான பதிவை நம்மளும் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு அற்புதமாக இருந்தது செய்கிறோம். ஏன்னா நானும் பாபாவுடைய 103வது மகா சமாதி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பக்தர்கள் வந்து நாங்கள் எல்லாமே பச்சை குத்திக்கிட்டோம். சேம் இதே பாபாவை தான் பச்சை குத்திட்டோம் சாய்ராம். நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவை பக்தர்களாகிய நாம் அனைவருமே நினைக்காத தருணமே இல்லை சாய்ராம். ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவை தன்னுடைய மனதில் வைத்து தன்னுடைய தாயா தந்தையா தன்னுடைய குருவா நினச்சி தினந்தோறுமே ஒவ்வொரு நிமிடமே பாபாவை தொடர்ந்து வணங்கிட்டு வராங்க சாய்ராம். அதே போல் ஒவ்வொரு பக்தர்களுக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் சாய்ராம். பாபாவை பற்றி ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். பாபாவை இப்படி வச்சு அழகு பார்க்கணும், பூஜைப்படணும். அதே போல் பாபாவுடைய திருரூப சிலையை நம்ம வீட்டில் வைக்கணும், பாபாவுடைய திருரூபத்தை வந்து தன்னுடைய கையில் பச்சை குத்தணும். இப்படி பல பக்தர்களுக்கு பல ஆசைகள் வந்து ஏற்படுது. அது ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களுமே பாபா மீது வச்சிருக்க முழுமையான பக்தி வந்து அந்த தாயன்பு பாபா வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவங்க பாபா மேலே வச்சிருக்க அன்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த பக்தியோடைய மதிப்பு வந்து இன்னும் உயர்ந்துக்கிட்டே போகுது. தன்னுடைய பாபாக்காண்டி எது வேணால் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்கள் இதயத்திலுமே பாபா வலுவான ஒரு நம்பிக்கை கொடுக்குறார் சாய்ராம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா மாமி அவர்களும் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய அழகான சுந்தர பொருந்திய இந்த முகத்தை அவங்க பாண்டுரங்கரா விட்டலா பாபாவை நினச்சி தன்னுடைய கையில் வந்து பச்சை குத்திட்டு இருக்காங்க சாய்ராம். அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை வந்து இந்த தருணம் போன வாரம் புதன்கிழமை ஷிரடிக்கு போயிருந்தோம். வேலைக்கிழமை குரு நாள். இந்த புனிதமான வேலைக்கிழமை பாபாவுடைய ஒரு முக்கியமான நாள். இந்த மகத்தான நாளில் பாபாவை தன்னுடைய கையில் வந்து அவங்க ஆத்மார்த்த பக்தியோட பச்சை குத்துனாங்க சாய்ராம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 58 வயசான ஒரு அம்மா வந்து இந்த வயசிலும் முன்னிருந்து தன்னுடைய பக்தியை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே சான்று வந்து பாபா மட்டும்தான், பாபாவில் மட்டும்தான் இது எல்லாமே முடியும். அதே போல் இப்போ
வந்து பாபாவுடைய அந்த தலைக்கு வந்து ஆரஞ்சு கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆரஞ்சு கலர் வந்து பெயிண்ட் பண்ணும் பொழுது, அதாவது பச்சை கொளுத்தும் பொழுது ரொம்ப ஒரு பெயின் வரும் சாய்ராம். இந்த பெயின் எல்லாமே நம்ம தாங்குற சக்தி பாபா நம்மளுக்கு கொடுத்தாலும், இந்த அம்மாவுக்கு இந்த ஏஜில் கூட அந்த சக்தி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்படி என்னும்போது அவங்களுடைய பக்தி வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. முழுமையாக பாபாவை இந்த வீடியோவில் நீங்கள் அந்த பச்சை குத்துறதை முழுமையாக பார்க்கலாம். கடைசி ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள் சாய்ராம். ரொம்ப ஒரு அற்புதமாக பாபாவுடைய அந்த முழு ரூப சுந்தரமான ரூபத்தை வந்து நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சாய்ராம். ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவை நம்ம நினைக்கிறோம், அவர் கூடவே தினந்தோறும் வாழ்கிறோம், அவரும் நம்ம கூட தினந்தோறுமே இருக்காரு. ஆகையால் நீங்கள் அவர் மேலே வச்சிருக்க பக்தி என்றைக்குமே வீண் போகாது சாய்ராம். அவர் எந்த ரூபத்திலாம் உங்களுக்கு எப்பொழுதும் உதவி புரிவார், உங்கள் கூடவே இருப்பார். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர், ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜே. அல்லாஹ் மாலிக்.